ரிட்டர்ன் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கான ஆப்ஷன் வந்து சேல்ஸில் சேல் பில் என்ட்ரி கீழேயே நம்மகிட்ட சேல்ஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது. சேல்ஸ் ரிட்டர்னை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அவங்க எந்த பில்லை ரிட்டர்ன் போட விரும்புகிறாங்களோ அந்த பில் நம்பரை நம்ம இங்கே டைப் பண்ணிக்கிறோம். ஆர்எல்ஸ் கஸ்டமர் டீட்டெயில்ஸில் வச்சு நம்ம ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுடைய கஸ்டமர் லிஸ்ட் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் என்னுடைய கஸ்டமரை நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். என்னுடைய கஸ்டமரை நான் சர்ச் பண்ணி எடுத்துட்டேன். அவரோட பில்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. ஸோ அதில் அவர் எந்த பில்லை ரிட்டர்ன் போட விரும்புகிறாரோ அந்த பில்லை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதில் எந்த ஐட்டத்தை அவர் ரிட்டர்ன் போட விரும்புகிறாரோ அதை ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக அவர் ரிட்டர்ன் பண்ணுறாருன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசன் டைப்பை நான் இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். என்ன ரீசனோ அதை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பில்லை சேவ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட் கேட்குது. நான் உங்களுக்கு அதை எப்படி பே பண்ண போகிறேன், கிரெடிட் நோட்டாக பே பண்ண போகிறேன்னா இல்லை கேஷாக பே பண்ண போகிறேன்னா இல்லை கார்டாக பே பண்ண போகிறேன்னா அவங்க எனக்கு கேஷாக பே பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு கேஷாக பே பண்ண விரும்புகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை சேவ் பிரிண்டாக வேணுமா இல்லை பில்லை சேவ் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பில்லாக சேவ் பண்ணாலே போதும். ஸோ நான் இப்போ சேவ் ஆப்ஷன் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.